அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கெனேடியன் தமிழ் கிச்சன். இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு சிம்பிள் லன்ச் மெனு தான் நம்ம ரொட்டீனாக பார்க்க போகிறோம். 7 நாளைக்கும் 7 விதமான சிம்பிள் லன்ச் மெனு பார்க்க போகிறோம். இது பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு லன்ச் ரெடி பண்ணுறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இது புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு. நான் இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான ரைஸ் வைக்க போகிறேன். இது 1 டம்ளர் ரைஸ் எடுத்தோன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ 2 பேருக்குங்கையில் நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் ரைஸ் குழையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி வைக்கிறதுலாம் இருக்குது. 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ 2 டம்ளர் ரைஸ்க்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரைஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தள்ளி வச்சுக்கலாம். விசில் ரெடியூஸ் பண்ணிட வேண்டாம். அது அப்படியே விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை டம்ளர் ரைஸ் வச்சாலும் ஒரு விசிலே போதும். அப்போ தான் அது குழையாமல் நம்ம வடித்த ரைஸ் மாதிரியே உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம். இப்போ சாம்பாருக்கு அதே 1 டம்ளர் நான் பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த 1 டம்ளர் பருப்பு 2 பேருக்கு 2 நாளைக்கு தாராளமாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் 4 பல் பூண்டு, ஒரு பாதி பழுத்த தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பருப்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ அதிலே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே தாளித்து இந்த ப்ரொசீஜர் படி செய்கிறதாலும் செய்யலாம். நான் இப்படி செஞ்சுட்டு கடைசியாக தாளித்து ஊற்றிப்பேன். இப்போ அதிலே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ அதிலே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். 2 கத்தரிக்காய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு என்ன காய்கறி இருக்கோ, முருங்கைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்ருங்க. இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே நான் பக்கத்தில் ஒரு பேன் வச்சு தாளிக்க ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, எனக்கு இப்போ இங்கே கருவேப்பிலை கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சதை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக நான் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அப்புறம் இதை விடவே மாட்டீங்க. அடுத்து நம்ம காலிஃப்ளவர் 65 பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் இல்லைனா கூட இதுக்கு பதிலாக அப்படியே வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். அப்படி வாழைக்காயும் இல்லை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சும்மா 1/2 வேக்காடு வேக வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி மசாலா போட்டு பரட்டி எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம சுடுதண்ணில் போட்டு லைட்டாக வேக வச்சுக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தண்ணி சூடாகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வெந்துட வேணாம். அந்த தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தனியாக நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இந்த காலிஃப்ளவரில் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை, ஏன்னா காலிஃப்ளவர் வந்து எண்ணெய் இழுத்துரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 சைடும் வெந்துருச்சு. காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரைஸ், சாம்பார் அப்புறம் காலிஃப்ளவர் 65 ஒரு சிம்பிள் லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ரைஸும் நல்லா குலையாமல் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி காலிஃப்ளவர் பொரிச்சு கொடுத்திங்கன்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் லன்ச் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி சிம்பிள் லன்ச் மெனு ரொட்டீனாக வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.